Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். பிஹைண்ட் த பவர் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் வவுனியாவில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். குறிப்பாக மக்களுடைய நிதி கடந்த 7 வருடங்களாக பயன்படுத்தப்படாத நிலையில் காணப்பட்டு தற்போது அந்த மக்களுடைய நிதியில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா மதகு வைத்த குளத்தில் அமைந்திருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையமே அது. 2016ஆம் ஆண்டு அன்று இருந்த அரசாங்கத்தினால் வவுனியா மாவட்டத்திலே பொருளாதார மத்திய நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் 200 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகின்றது. இந்த ஒதுக்கப்பட்ட 200 மில்லியன் ரூபாய் நிதியில் ஒரு பாரிய பொருளாதார மத்திய நிலையத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இடத்தினை தேடுகின்ற போதுதான் வவுனியா மாவட்டத்தில் அப்போது இருந்த 2 அரசியல்வாதிகள் தமக்குள் முட்டிக்கொள்வது மாத்திரமல்ல, மக்களையும் 2ஆக பிரிக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்றார்கள். குறிப்பாக அப்போதைய மாகாண சபை உறுப்பினராக இருந்த அமைச்சராக இருந்த வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் தாண்டிக்குளத்தில் உள்ள விவசாய பண்ணையிலே பயிர் செய்கை செய்யப்படாத மேட்டு நிலத்திலே அது நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது என்ற ஒரு காரணத்திற்காக அங்கே அந்த பொருளாதார மத்திய நிலையம் பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார். அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவசக்தி ஆனந்தன் ஓமந்தையில் அது அமைக்கப்பட வேண்டும், ஓமந்தை பொலிஸ் நிலையத்துக்கு பின்புறமாக இருக்கின்ற உயர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகாமையில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த 2 அரசியல்வாதிகளுக்குள்ளும் இருந்த போட்டித்தன்மை மெல்ல மெல்ல மக்களிடம் பரவி மக்கள் போராட்டங்களை செய்கின்ற நிலைமை காணப்படுகிறது. தாண்டிக்குளத்தில் வேண்டாம் ஓமந்தையில் வேணும் என்று ஒரு தரப்பும், ஓமந்தையில் வேண்டாம் தாண்டிக்குளத்தில் வேணும் என்று சொல்லுகின்ற ஒரு தரப்புமாக வவுனியா மக்கள் 2ஆக்கப்படுகிறார்கள். இந்த 2ஆக்கப்பட்டதன் விளைவு என்ன நடந்ததென்றால், ஓமந்தையில் ஒரு தரப்பு உண்ணாவிரதம் இருக்கின்றது, மறுதரப்பு தாண்டிக்குளத்துக்கு கொண்டு வாண்டு ஆர்ப்பாட்டம் செய்கின்றது. இங்கிருந்த பல அமைப்புகள் இது தொடர்பாக செயற்படுகின்றார்கள். ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக அப்போது இருந்த பல அமைப்புகள் செயற்படுகின்றன. பல சமூக ஆர்வலர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த 2 அரசியல்வாதிகளினுடைய ஏட்டிக்கு போட்டியான தன்மை, இந்த நிலைமை உச்சம் பெற்று வடமாகாண சபையில் எங்கு அமைப்பது என்று வாக்கெடுப்பு செய்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றது. நிதியை ஒதுக்குகின்றது மத்திய அரசு. அவர்கள் கேட்டது வவுனியா மாவட்டத்தில் ஒரு இடத்தினை. இந்த இடத்தினை வழங்க முடியாமல் மாகாண சபை, அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைத்திருந்தது, அந்த இடத்தினை வழங்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சில மத்திய அரசோடு ஒட்டி உறவாடிய அரசியல்வாதிகள் இதனை மதகு வைத்த குளத்துக்கு கொண்டு செல்கின்றார்கள். இதற்கு அப்போது இருந்த முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் அவர்களும் உடன்படுகின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மதகு வைத்த குளம் அதனோடு அண்டிய பிரதேசங்கள் தொடர்பில் சூழல் தொடர்பான அறிவு அவருக்கு இருக்கவில்லை. இந்த 2 அரசியல்வாதிகளும் விரும்பிய இடமும் தற்போது இல்லாமல் போகின்றது. ஒரு மதகு வைத்த குளத்தில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் இந்த குறித்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்படுகின்ற மதகு வைத்த குளம் பிரதேசம் அப்போது அமைச்சராக இருந்த ரிசாத் பதியுதீன் அவர்களுடைய குத்தகைக்கு எடுத்த நிலம் என்கின்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் வருகின்றது. ஆனால் அந்த தற்போது மதகு வைத்த குளத்தில் அமைந்திருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையத்தினுடைய காணி குறித்த பொருளாதார மத்திய நிலையங்களை கண்காணிக்கின்ற திணைக்களத்திற்கு வழங்குவதற்கான ஆவணங்கள் அனுப்பப்பட்டு அது செயல் வடிவம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு சில காலங்களில் அந்த குறித்த காணி பொருளாதார மத்திய நிலையங்களை கண்காணிக்கின்ற, அது தொடர்பாக செயற்படுகின்ற திணைக்களத்திற்கு ஒதுக்கப்பட்டு விடும் என்கின்ற ஒரு செய்தி இன்றைய தினத்திலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது.
இவ்வாறான ஒரு சூழலில் இந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடு காரணமாக மதகு வைத்த குளத்தில் அமைக்கப்பட்டதன் பின்னர் விவசாயிகள் இந்த பொருட்களை கொண்டு செல்வதில் சாதக பாதகங்கள் தொடர்பில் ஆராயப்படுகின்றது. குறிப்பாக இதுவரை காலமும் வவுனியாவினுடைய ஒரு மத்திய பகுதியாக காணப்படுகின்ற கொரப்பத்தானை வீதியில் வவுனியா குளத்துக்கு அருகாமையில் தர்மலிங்கம் வீதி, பஜார் வீதி, அதாவது கடை வீதி என்பன சங்கமிக்கின்ற ஒரு இடத்திலே அந்த மொத்த மரக்கறி விற்பனை நிலையம் தற்போது காணப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் இவர்களை மதகு வைத்த குளத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவையும் அப்போது நகர சபையாக இருந்த நிர்வாகத்திற்கு ஏற்படுகின்றது. இதேவேளை இதனை கையாளுகின்ற வர்த்தக வாணிப அமைச்சுக்கு விவசாய கிராமிய பொருளாதார அமைச்சு என்ற மாறி மாறி வந்த அமைச்சுகளுக்கும் இவர்களை அங்கே நகர்த்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. ஆனால் வவுனியா நகர மத்தியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்றது இந்த பொருளாதார மத்திய நிலையம். குறிப்பாக தாண்டிக்குளத்தில் அது அமைந்திருக்குமாக இருந்தால் 1.5 கிலோமீட்டர் தூரமாகவும், ஓமந்தை பகுதியில் அமைந்திருக்குமாக இருந்தால் நகர்ப்பகுதியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் வரையுமான தூரத்திலே இது அமைந்திருக்கும் என்பது உண்மை. ஆனால் இந்த 2 இடங்களும் தமிழ் மக்கள் அதிகமாக செறிந்து வாழுகின்ற பகுதி. அது மாத்திரமல்ல, போக்குவரத்தினூடாக விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை பேருந்துகளிலோ ஏதோ ஒரு வகையில் கொண்டு வருகின்ற போது தாண்டிக்குளம் என்ற பகுதி இலகுவாக இந்த விவசாயிகள் செல்லக்கூடிய ஒரு பகுதியாகவும் காணப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் மதகு வைத்த குளத்திலே சுமார் 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு கட்டட பணிகள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மேலதிகமாக நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் அந்த கட்டட பணிகள் 2018ஆம் ஆண்டு பூர்த்தியடைகின்றது. விசேட பொருளாதார மத்திய நிலையம் என்கின்ற பெயரோடு பாரியொரு 50 கடைகளை உள்ளடக்கியதாக ஒரு கட்டட தொகுதி உருவாக்கப்படுகின்றது. ஆனால் இந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இங்கே மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்தை மேற்கொண்டு இருக்கின்ற வியாபாரிகள் செல்வதற்கு தயங்குகின்றார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்திலிருந்து நகர்வதற்கு அப்போது விருப்பம் இருக்கவில்லை ஆரம்பத்தில். ஏனெனில் தங்களுக்கான விவசாயிகள் பொருட்களை கொண்டு வருவதில் இருக்கின்ற சிக்கல் நிலைமை, அங்கு செல்லுகின்ற போது எதிர்நோக்கக்கூடிய வேறு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க மறுக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கையில் இந்த 35 கடைகள் இந்த மொத்த மரக்கறி விற்பனை நிலையத்திலே தற்போதைய இந்த இடத்திலே காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 35 வியாபாரிகளுக்கும் அங்கே முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. அதற்கு அப்பப்போது இருந்த அமைச்சுக்கள், அமைச்சினுடைய அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் உடன்படுகின்றார்கள். அந்த 35 பேருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு மிகுதி 15 கடைகளையும் ஏலத்தில் விடுவது, விவசாய அமைப்புகளுக்கு விடுவது என்று பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. என்றாலும் கூட அவர்களை நகர்த்த முடியவில்லை. இவ்வாறான ஒரு இழுபறி காணப்படுகின்றது. இதற்கு அப்பால் அப்போது இருந்த அமைச்சர்களான ஹாரிசன், ரிசாட் பதியுதீன், பின்னரான காலப்பகுதியிலே பிரதி அமைச்சர்களாக இருந்த விஜயாலேந்திரன், காதர் மஸ்தான் போன்றோர் இந்த மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்தை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு செல்வதற்கான முனைப்புகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் எதுவும் சாத்தியமற்று காணப்படுகின்றது. இதற்கிடையில் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக அங்கு கொரோனா நோய்க்கு உள்ளானவர்கள் தங்க வைப்பதற்கான ஒரு வைத்தியசாலை உருவாக்கப்படுகின்றது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்தினூடான புலமை பரிசில் வழங்குவதற்கான ஒரு பாரியதொரு மண்டப வடிவமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டு ஒரு நிகழ்வும் நடந்து முடிந்திருக்கிறது. இவ்வாறு ஒரு இழுபறி நிலைமை காணப்பட்டு வருகின்ற போதுதான் பல முனைப்புகள் திறப்பதற்காக எதுவும் சாத்தியப்படாத நிலையில் 4 லட்சம் ரூபாய் மின்சார பட்டியல் வருகின்றது. பொருளாதார மத்திய நிலையத்திற்கான இந்த 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான மின்சார கட்டணம்
செலுத்த முடியாமல் மின் துண்டிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொருளாதார மத்திய நிலையம் பற்றை காடாக காட்சியளிக்க தொடங்குகின்றது. பாதுகாப்பு உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டிருந்த போதிலும் பற்றை காட்டுக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டதான ஒரு தோற்றம் அங்கே உருவாகின்றது. இந்த நிலையில்தான் மீண்டும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை பலமாக முன்வைக்கப்படுகின்றது. இங்கிருக்கின்ற கூட்டுறவு பிரதி அமைச்சர் உட்பட வவுனியா மாநகர சபை முதல்வர் உட்பட்ட மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்தை திறந்து செயற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ண சமிஞ்சையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆகவே இங்கே கூட்டிணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் மிக வேகமாக இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் வவுனியா மாநகர சபை முதல்வர் தலைமையில் இந்த மொத்த மரக்கறி விற்பனை நிலைய உரிமையாளர்களோடு கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. அவர்கள் செல்வதற்கு விருப்பத்தை தெரிவிக்கின்றார்கள். இதற்கு பல நிபந்தனைகள், அவர்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக தற்போது இருக்கின்ற அவர்கள் தற்போது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அவர்கள் மரக்கறியற்ற ஏனைய பொருட்களை அந்த 35 கடைகளிலும் வியாபாரத்துக்காக பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் மாநகர சபையினால் வழங்கப்படுகின்றது. இருக்கின்ற 35 கடை உரிமையாளர்களுக்கும் பொருளாதார மத்திய நிலையத்திலே முன்னுரிமை அடிப்படையில் கடை வழங்கப்படும். அந்த கடைகளை அவர்கள் அங்கே திறந்து நடத்தி கொண்டிருப்பார்கள். அதேவேளை இங்கிருக்கின்ற 35 கடைகளிலும் மரக்கறியற்ற ஏனைய பொருட்களை அவர்கள் விற்பனை செய்வதற்காக அதனை பயன்படுத்தலாம். இந்த இடத்தை நகர அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக ஒரு 3 மாடி கட்டடம் அமைப்பதற்கான திட்டம் இருக்கின்றது. அது அமைக்கப்படுகின்ற போது இந்த 35 கடையின் உரிமையாளர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் அங்கு கடைகள் மீளவும் வழங்கப்படும். அதற்காக அது கட்டுவதற்காக 1 கோடி ரூபாய் முற்பணமாக பெறப்படும். இந்த 35 கடைக்காரர்கள் கட்டி முடிந்ததன் பின்னர் மீள 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். ஆகவே 2 கோடி ரூபாய்க்கு இந்த 35 கடைக்கார உரிமையாளர்களுக்கும் இங்கே கடை மீள வழங்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தோடு அவர்கள் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு செல்வதற்கு சம்மதிக்கின்றார்கள். மிக கோலாகலமாக பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மாநகர சபை முதல்வர் உட்பட்ட குழுவினர் இந்த வியாபாரிகளோடு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்த போதிலும் கூட்டுறவு பிரதி அமைச்சராக இருக்கின்ற உபாலி சமர்சிங்க அவர்களோடு தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மயில்வாகனன் ஜெகதீஸ்வரன், சேனா திலகநாதன் ஆகியோரும் அவர்களோடு மாவட்ட செயலகத்தில் இந்த மாநகர சபை உறுப்பினர்களையும் அழைத்து ஒரு வர்த்தக, அதாவது இந்த மொத்த மரக்கறி விற்பனை கடை உரிமையாளர்களையும் அழைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறப்பதற்கான ஒரு முடிவாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுகின்றார்கள். இது எந்தவித மாற்றமுமின்றி அதை திறப்பதற்கான ஒரு முடிவு எட்டப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்றது. எனினும் எதிர்வரும் காலங்களில் இருக்கப் போகின்ற சவால்கள் மிகவும் முக்கியமானவை. இவை தொடர்பிலும் நாங்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனெனில் முதலாளிகளாக இருக்கின்றவர்களே மீண்டும் மீண்டும் இங்கிருக்கின்ற சில அரசியல்வாதிகளால் முதலாளிகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைகள் சுமார் 90களில் இருந்து நடத்தப்பட்ட இந்த 35 கடைகளும் உரிமையாளர்கள் நடத்தினார்களா அல்லது வாடகைக்கு விட்டார்களா? ஏற்கனவே பொருளாதார மத்திய நிலையத்தை தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற 35 கடைகளையும் உரிமையாளர்கள் நடத்துவார்களா, வாடகையாளர்கள் நடத்துவார்களா? ஆகவே மீள அமைக்கப்பட இருக்கின்ற 3 மாடி கட்டடத்தில்
மீளவும் உரிமையாளர்களுக்கு கடை வழங்கப்பட போகின்றதா, அல்லது ஒரு இந்த தேசிய மக்கள் சக்தி சொல்லுகின்ற ஊழலற்ற அரசு எவரும் சமம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து திறந்த கேள்வி கோரல் மூலமாக வழங்கப்படுமா? நாளைய தினம் இது தொடர்பில் நாங்கள் ஆராய்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவரத்தினம் கபிலனார். Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.